வணக்கம். நீங்க கேட்ட கேள்வி சரிதான். இது 2 விஷயம் இருக்கு. ஆ, அது ஆசிட் பேட்டரி, இது அல்கலைன் பேட்டரி. புரியுதுங்களா? அது வந்து ரொம்ப சரியா. ஆமா. அல்கலைன் பேட்டரி அல்கலைன் பேட்டரி தான் நமக்கு ஆ ஒரு 1,00,00,000 ஆண்டுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆசிட் பேட்டரிங்கிறது சரி டெம்பரவரி. அதனால நான் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் எதுக்குமே பயன்படாது. புரியுதுங்களா? சரி இப்போ சரி சரி அப்ப சரி இது சரி. வந்து நான் சொல்றது இது சாலிட் பேட்டரி. சாலிட் பேட்டரி தான் உலகத்துக்கு வரும். ஸ்பேஸ் டிராவல், சாதாரண வண்டி, வாகனம், காரு, பைக் எதுக்கு அதுக்கு தான் வரப்போகுது. இப்ப அத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இப்ப இந்த நம்ம நம்ம பைக்கு காருக்கெல்லாம் அல்கலைன் பேட்டரி எதுவுமே யூஸ் பண்ணலீங்களா இப்போ கரண்ட்ல? எல்லாம் ஆசிட் பேட்டரி தான் ஓசிட்டு இருக்கான்னு இப்பதான் இந்த லித்தியம் பேட்டரி பயன்படுத்துறானுங்க. அது டேஞ்சர். அது லித்தியம் பேட்டரி கூட டேஞ்சர், ஆ, இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். அது டேஞ்சர். அது வந்து அது க்ளோசர். இல்ல லித்தியம் பேட்டரியில இந்த வச்சு டெஸ்ட் பண்ணா இதே மாதிரி ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணீங்களா? வேண்டாம், அது வராது 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 வராது. ஏன்னா அது வராது. சரி சரி. நான் வந்து நேச்சுரலா பேசுறேன். ம், அது அடிப்படை ஓகே தப்பு. ஓகே. அது கண்டுபிடிச்சதே தப்பு முதல்ல. சரி சரி சரி. அமெரிக்காரன் தான் குட்னஸ் தான் கண்டுபிடிச்சான். குட்னஸ்ங்கிற ஒரு விஞ்ஞானி நோபல் பரிசு ஆ, வாங்கினாப்ல. குட்னஸ் ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். ஆ. அவரோட வேலை செஞ்சவர் தமிழ்நாட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வேலை இல்ல செஞ்சாரு. நான் இந்த டவுட் எதுக்கு கேக்குறேன்னா, என் பையன் இந்த நீங்க குமிச்சத வச்சு அவன் இப்போ சாட் ஜிபிடி எல்லாம் போட்டு கேட்டுட்டே இருந்திருக்கான் போல இருக்கு. ஆ, அது வந்து இது மீறி எல்இடிக்கு வேணா இது ஒர்க் ஆகும். பட் ஹையர் லெவலுக்கு இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி அது வருதுப்பா அப்படின்னு சொன்னான் அவன். ஆமா ஆமா, அதுக்காக செஞ்சுதான். தான் உங்களுக்கு கேட்டேன். வேற கரெக்ட் கரெக்ட் கேட்டேன். ஏஐக்கு என்ன தெரியும்? ஏஐக்கு ஒன்றும் தெரியாது. இன்புட்டே கிடையாது ஏஐல. அதான் அதுதான். அதான் கண்டுபிடிச்சது. நானும் சொன்னேன். அவன் சொன்னான் ஏஐல வந்து அவங்க ஏதாவது நமக்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தாண்டா அதுக்கு சொல்லும். இல்லைன்னா அது தெரியாதாண்டா அப்படின்னு சொன்னேன் நான். ஆமா, ஏஐ வந்து வேஸ்ட்டுங்க. அது எதுக்கு? அது எதுவுமே தெரியாது. ஏஐக்கு எதுவுமே தெரியாது. இன்புட்டே கிடையாது அதுல. அது இது பழசு பேசிட்டு. உலகத்துல அவைலபிள் டேட்டாவா அதை செலக்ட் பண்ணி கொடுக்குது, அவ்வளவுதான் பண்ணும். ஆமா ஆமா, இது இப்பதானே கண்டுபிடிச்சிருக்கேன். நான் கண்டுபிடிச்சே 7 மாசம் 8 மாசம் சார். நான் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன். நான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெக்கானிக்கல் 4மே ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஓகே ஓகே ஓகே. பிசிக்ஸ்ல வச்சிருக்கேன், கெமிஸ்ட்ரி வச்சிருக்கேன், பயாலஜி வச்சிருக்கேன், மெக்கானிக்கல்ல வச்சிருக்கிறேன். எல்லாம் அதான் அப்ளிகேஷன். டைம் சொல்லுங்க. டைம் டிராவல் மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சிடலான்றீங்க. இல்ல இல்ல, இது வந்து டைம் டிராவல் மாதிரி தான். இது வந்து இந்த குவாண்டம். இப்ப இப்ப ஆஹ், இவரு முரளிதரன் பார்த்துட்டாரு. இந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ், இதுல சரி என்ன சரி. விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன விஷயம் கேட்டீங்க, இது அல்கலைன் சாலிட், அதாவது சாலிட் பேட்டரி தான் செய்யணும். சாலிட் பேட்டரி தான் பவர். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்ப நாம பயன்படுத்துறது எல்லாமே சாலிட் பேட்டரி தான். புரியுதா? அதாவது ஓகே ஓகே நான் இந்த ஓகே. டபிள்யூ பேட்டரி பயன்படுத்துறேன். டபிள்யூ பயன்படுத்த முடியாது. 100 வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கோம். எவரிடே தான் கொண்டு வந்திருக்கான். இது அந்த இந்த அமெரிக்காரன் தான் அதை கண்டுபிடிச்சானுங்க. அதுக்கப்புறம் அதே இப்ப டியூரோசெல் பேட்டரி இருக்கு இல்லையா? இந்த டியூரோசெல் பேட்டரி அவங்க ஆமா கண்டுபிடிச்சது ஆமா தான். ஆமா. இந்த டியூரோசெல் சரி பேட்டரி. சரி ஆனா சரி. பேசிக் என்ன தெரியுங்களா? உள்ள எல்லாம் கிராஃபைட் பவுடர் ம். வச்சிருப்பானுங்க. ஆஹ், அந்த கிராஃபைட் பவுடர் என்ன பண்ணுதுன்னு அந்த கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகளுக்கு தெரியுது, எனக்கு தெரியும். ஆஹ். இந்த கிராஃபைட் பவுடர் எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னா கண்டக்ஷன் வச்சிருக்காங்க. அதை கண்டக்டரா வச்சிருக்கானுங்க. ஆனால் அது என்ன தெரியும் பண்ணுது? டபுள் ஆக்ட் பண்ணுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே ஓகே ஓகே. அதை நான் கண்டுபிடிச்சேன். நான் சமீபத்தில் தான் கண்டுபிடிச்சேன். ஏன் டபுள் ஆக்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சேன். அது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே வந்து ம். இந்த கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் டூயல் எஃபெக்ட் இருக்கு. டூயல் எஃபெக்ட் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். டூயல் எஃபெக்ட்னா ஒரே சரி நேரத்துல சரி. தங்கிட்டு இருக்கிற ம். எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணு, வெளிய இருக்கிற நியூட்ரான், அதாவது ம். தங்கிட்டு இருக்கிற புரோட்டானை ரிலீஸ் பண்ணிட்டு வெளிய இருக்கிற நியூட்ரான் அப்சார்ப் பண்ணி நான் கண்டுபிடிச்சேன் நான். சரி சரி, புரியுது. அது இந்த உலகத்துல இதுக்கு மட்டும்தான் உண்டு. எதுக்கு? இந்த கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் உண்டு. வேற ம். எந்த அதாவது யுரேனியத்து கிடையாது, அப்புறம் புளூட்டோனியத்து ம். கிடையாது, தோரியத்து கிடையாது. ஓகே ஓகே. தோரியம்ங்கிறது எல்லா நாட்டிலும் சும்மா சீப்பா கிடைக்குது. நீ பீச்சுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். எங்க பீச்சுக்கு என்ன? இப்ப நீங்க பாண்டிச்சேரி பீச்சுக்கு போனீங்கன்னா அந்த மோனோசைட் மெடல் அங்க நிறைய கிடக்குது. மோனோசைட் அதுல வந்து சரி. 1% வந்து தோரியம் இருக்குது. அதை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி கீக்கர் வச்சு கவுண்ட் கவுண்ட் பண்ணி பிரிச்சு எடுத்துட்டு நாம வந்து இதுக்குள்ள ம். இந்த ம். சாலிட் பேட்டரி தான் லீக் ஆகாது. என்னதுங்க? வீக் ஆகாது. இதுதான் ஸ்பேஸ் டிராவலுக்கு பயன்படும், ஃபிளைட்டுக்கு பயன்படும், கப்பல் எதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ம். கப்பல் அளவுக்கு நீங்க நான் வந்து அடுத்த சிஸ்டம் வந்து 20 So, கேக்குள்ள செய்யறேன். இயற்கையிலேயே அந்த கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது, உறிஞ்செடுத்துட்டோம்னா. அதைத்தான் நான் ம். கண்டுபிடிச்சேங்கிறேன். அது எவனுக்கும் தெரியாது. ஆ. ஏன்னா எல்லாம் க்ளோசர் சர்க்கிள் இருக்கவனுக்கு மூளை வேலை செய்யாதுங்க. க்ளோசர் சர்க்கிள் இருக்கு. நான் வந்து ஓப்பன் சர்க்கிட் வர்றவன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓப்பன் சர்க்கிட்டே வெளியிருந்து எனர்ஜி எடுக்கணும். ம். நீங்க யுரேனியம் வந்து அதான் உள்ள நம்ம உடம்பு அது மாதிரிதான் ரியாக்ட் பண்றதை வச்சு அதே நீங்க இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணீங்க. அதே தான் நான் கண்டுபிடிச்சேன். நான் அப்படி செக் பண்றப்போ அது என்ன நியூட்ரான், அதாவது நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணுது. என்னடா நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணுது? நம்ம பாடி நைட்ரஜன் அப்சர்வ். அப்புறம் பார்த்தா நம்ம அது ஒண்ணு கிராஃபைட், நானும் ஒண்ணு. ஆமா.
கிராஃபைட்டுக்கு என்ன தெரியும்னா, கிராஃபைட்ல என்ன, கிராஃபைட்டுங்கிறது பூமி கண்டுபிடிச்சது. பூமி பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி பூமியில வெந்து ப்ராசஸ்ல வந்து அது கண்டுபிடிச்சது. அது கண்டுபிடிக்கும் பொழுது எனர்ஜி கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க. இதுல இருந்து இன்னொரு பிரிவு தான் டைமண்ட். டைமண்டுக்கு வந்து அந்த பவர் கிடையாது. அது வந்து வெளியிருந்து ஜொலிக்குமே தவிர எனர்ஜி கொடுக்காது. ஆனா இது எனர்ஜி கொடுக்குது. இது எனர்ஜி கொடுக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, தங்கிட்ட இருக்கிற புரோட்டானை வெளியே தள்ளிட்டு வெளியில இருக்கிற நியூட்ரான் உள்ள இழுக்கும். அந்த நியூட்ரான் யார் ரெடியா இருக்காங்கன்னா, அந்த நைட்ரஜன் வந்து அது என்னது, நைட்ரஜன் வந்து ரெண்டுமே ஐசோடோப் தான். அதாவது கிராஃபைட்டும் ஐசோடோப் தான், நைட்ரஜன் ஐசோடோப் தான். ஐசோடோப்னா அந்த நியூட்ரான் அதிகமா இருக்கணும். அந்த புரோட்டான்ல நியூட்ரான் அதிகமா இருக்கணும். புரோட்டான் அதிகமா நியூட்ரான் வெளியே போக பார்க்கும். சரி சரி. அப்ப இதுல பாத்தீங்கன்னா உண்மையாலுமே கார்பன்ல 12 தான் இருக்கணும். ஆனா கார்பன்ல இதுல 14 வரும். அதே மாதிரி நைட்ரஜன் வந்து 14 வரும். நைட்ரஜன் 7 7 14. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிறதா 15 16 வந்துச்சுன்னா வெளியே வந்துடும். இந்த ரெண்டு சமமா இருந்ததுன்னா ஈவனா இருக்கு. அது வந்து சைலண்டா இருக்கும். எப்ப ஒரு நியூட்ரான் அதிகமாயிடுச்சுன்னா வெளியே உடையாந்துரும். அது எங்க தெரியுமா பார்க்கும், தனக்கு அடுத்து இருக்கிற ஸ்டெப்பான அது எதுன்னு பாக்குதுன்னா எங்க கேப் பண்ணுதுன்னு பார்க்கும். எந்த மெட்டீரியல் கேப் பண்ணு பார்க்க இந்த கிராஃபைட் மட்டும் கேப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த கேப்பை ஃபுல் பண்றதுக்கு அந்த நியூட்ரான் உள்ளே உடையாந்துரும். சரி சரி சரி. ஒன்னும் புரோட்டான் நம்ம உடம்ப ஃபுல்லா பியூரிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பு பியூர் கிராஃபைட்டா மாறிடும். பியூர் கரெக்டா சொல்லுங்க, பியூர் கிராஃபைட்டா மாறிடும். அதை வச்சுதான் டிசைன் பண்ணேன். இப்போ நைட்ரஜனை உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். அதுவும் நைட்ரஜன் நமக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆகும். இதுக்கு பேரு காத்தல். அதாவது ஆக்கல் அடித்தல் காத்தல், தமிழ் மெய்யில இருந்து ஆக்கல் அடித்தல் காத்தல் தான். இப்ப ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும், காக்கவும் செய்யும். இப்ப நம்மள காக்கணும்னா நம்ம கூட பியூர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்துடும். அப்ப அதை பாத்தீங்கன்னா அந்த கிராஃபைட்ல பாத்தீங்கன்னா 98.9 விழுக்காடு பியூர் கிராஃபைட் இருக்கும். 1.1 விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா மாஸ், அதாவது குற்றம் இருக்கும். குற்றம், அந்த குற்றம் தான் மிகப்பெரிய பவரா மாறும். அந்த குற்றம் தான் அது பேர் ஐசோடோப்னு சொல்லுவாங்க. ஐசோடோப், நேச்சுரல் ஐசோடோப். சில இந்த டோப்பிங் சொல்லுவாங்க. டோப்பிங் ஐசோடோப்னா நேச்சுரலா வர்றது. டோப்பிங்னா அதே ஐசோடோப் தான். டோப்பிங்னா ஆர்டிபிஷியலா டோப் பண்றது, ஆர்டிபிஷியலா அந்த அசுத்தத்தை உண்டாக்குறது. அது உதாரணத்துக்கு தங்கத்தை எடுத்துங்க. 24 கேரட் வந்து எதுக்கு பயன்படாது. அதுக்கு வந்து ஒரு 0.5% 2% வந்து செம்பு கலக்கினா தான் அது பயன்பாட்டுக்கு வரும். இல்ல தங்கத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. பியூர், உண்மையிலே பியூர் கோல்டுக்கு வேல்யூ இல்ல. 91.6 அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துறான். ஆமா, அது பியூர் கோல்டு வேலை கிடையாது. அதனாலதான் நீங்க பியூர் கோல்டு வந்து இங்க வாங்க மாட்டாங்க. எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. சாஃப்டா இருக்கும். அது சாஃப்டா இருக்கு, நோ யூஸ், எதுக்கும் பயன்படாது. அப்போ வந்து அந்த இம்பியூரிட்டி, அந்த அசுத்தம் கொடுக்கணும். அசுத்தம் வந்து 1% 6% சொல்ற கொடுக்கணும். அப்ப கொடுத்தா தான் வந்து நீங்க 916ன்றதுக்கு அர்த்தம் வந்து 91.6 வந்து கோல்டு, பேலன்ஸ் வந்து அந்த 8.4 வந்து இம்பியூரிட்டி. அந்த இம்பியூரிட்டி வந்து காப்பர் சேர்த்துவாங்க. ஒரு நாட்டுல வெள்ளி சேர்த்து, எப்படியே பார்த்தா இம்பியூரிட்டி சேர்த்தே ஆகணும். அப்ப இதுல பாருங்க, இந்த கிராஃபைட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கிராஃபைட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பியூரிட்டி வந்து அப்படியே சைலண்ட். அது கார்பன் 12ன்னு சொல்லுவாங்க. இம்பியூரிட்டிங்கிறது C13 and C14 இம்பியூரிட்டி. புரியுதுங்களா? C13 விட C14 தான் ரொம்ப பவர் அதிகம். அது என்ன பண்ணுதுன்னா, தங்கிட்டு இருக்கிற புரோட்டானை வெளித்தள்ளும். புரோட்டான் வெளித்தரப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, புரோட்டான் வெளித்தள்ளுறப்போ எலக்ட்ரான் வெளியே ஓடிரும். வெளியே ஓடுறப்போ அங்க இருக்கிற போட்டான் ரிலீஸ் ஆகும். அந்த போட்டான் தான் ஃபுல் எனர்ஜி. போட்டான் எனர்ஜின்னு எவனும் சொல்ல மாட்டானுங்க. எலக்ட்ரான் பேசிட்டு இருப்பாங்க. எலக்ட்ரானுக்கு எனர்ஜியே கிடையாது. எலக்ட்ரான் வந்து ஒரு இன்சுலேட்டர் மாதிரி தான். இதுல இப்ப நீங்க கூட என்ன பண்ணலீங்கன்னா, நீங்க 2 பேட்டரி வாங்கினா கண்டுபிடிச்சிடலாம். 2 பேட்டரி வாங்கிட்டு 2 கிரீன்ல புக்ல படிக்கிறதெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம படிக்கிறோம். அது வந்து ஹீட் உற்பத்தி ஆகுது. அது ஹீட் உற்பத்தி, லாஸ் வரும். ஹீட் உற்பத்தி அத வெள்ளைக்காரன் கண்டுபிடிக்கிறது எல்லாமே அறிவு கட்டத்தனம் தான் கண்டுபிடிப்பானுங்க. அவனுக்கு அப்படித்தான். அந்த அறிவு கட்டவனா இருந்தா தான் நாம அறிவாளியா, ஒருத்த முட்டாளா இருக்கணும், ஒருத்த அறிவாளியா இருக்கணும். 2 பேரும் உலகத்துல சமமா யாரும் இருக்க முடியாது. ஒருத்த முட்டாளா இருப்பேன், அறிவாளியா இருப்பான். அதுதான் நாம. நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒண்ணும் தேவை. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இப்ப நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 2 பேட்டரி 2 டியூரசெல் பேட்டரி வாங்கிட்டு ஒரு இது இந்த நம்ம டோம்ஸ் பென்சில் அல்லது கேம்லின் பென்சில் அல்ல நடராஜ் ஹெச் பென்சில் இருக்கு இல்லையா, அது வந்து
கடையில ஆமா. விற்கும். அது வந்து 2 விருந்து பென்சில். கிடைக்குது கடையில. அது 8B பென்சில் வாங்கி 8Bன்னு சொல்லுவாங்க. 8Bன்னு கொஞ்சம் சரி, கனமா சரி. இருக்கு அந்த மோட்டார். பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm திக்னஸ் 3 mm திக்னஸ் இல்ல இருக்கும். நம்ம ஒரு பழைய பேட்டரிய உடைச்சோன்னா உள்ளது ஒரு அது அதுவும் எடுத்துக்க. அது எடுத்துக்கலாம்ல. ஓகே. நீ எவரிடி பேட்டரி வாங்கின பழசு இருந்ததுன்னா அது உடச்சீங்கன்னா உள்ள கிராஃபைட் குச்சி இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா. நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்கும். இருக்கும். அதை எடுத்து 2ஆ வெட்டிக்குங்க. 2 இருந்துன்னா 4 ஆயிக்கும். அப்ப 2 இருந்து 4 ஆயிரும். ஆமா. ரெண்டா அது ஒன்னொன்னு 5 சென்டிமீட்டர் இருக்கும். 5 சென்டிமீட்டர் இருக்கும். அது 2ஆ உடைச்சு 2.5 அது போதும். ஆ, அந்த மாதிரி 4 எடுத்துக்கிட்டு சரி, சரி. நீங்க புதுசா வாங்கிக்கங்க. புதுசுக்குனாலும் சரி, பழசு இருந்தாலும் சரி. ம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசு வாங்கிட்டீங்கன்னா நம்ம ரிசர்ச் பண்றோம். புதுசா வாங்குறப்போ 3 ம். வோல்ட் இருக்கும். அது 2.5 வர வரைக்கும் ஒயிட் எரியும். அப்புறம் ஒயிட்டுக்கு ம். அப்புறம் பச்சை எரிய ஆரம்பிக்கும். அதுவும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். டோட்டல் வேல்யூ பார்க்கும் பொழுது டோட்டலா 6 ஆம்பியர் தான் இருக்கும். அந்த அந்த ம். கிராஃப் இந்த டியூரோசெல் பேட்டரி மொத்த கான்செப்ட் 6 ஆம்பியர் இருக்கும். ஆனா அவுட்புட் லாங் லைஃப் வருது. ஆமா. அதை இப்பதான் கண்டுபிடிச்சேன். லாங் லைஃப் 100 நாள் ம். வருதுன்னு அப்ப கிட்டத்தட்ட 60 ஆம்பியர் கொடுக்குது. எத்தனை ஆம்பியர்? 60 ஆம்பியர் கொடுக்குது. 60. ஓகே, இருக்கிறது ஓகே. அப்ப ஒண்ணுக்கு 10th ஆகுது. அப்ப காரணம் அட்மாஸ்பியர்ல இருந்து இது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணாலும் ஒண்ணும் ஆகாது. நீ ஃப்ரெஷ்ஷா 4 இது வச்சு இப்ப அட்மாஸ்பியர்ல தான் இழுக்குதுன்றது அது எப்படி சார் நீங்க அது கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சுன்னு கேட்டீங்கன்னா, எப்படி எங்களுக்கு எங்க இருந்து வருது? இப்ப நான் உள்ள இருக்கிற டோட்டல் 6 ஆம்பியர் தான் இருக்கு. சரிங்களா? ஆனா 100 ம். நாள் எப்படி ம். எரியலாம்? அதிகபட்சம் 6 நாளைக்கு மேல எரியக்கூடாது. 6 நாளைக்கு மேல ம். 24 தெரியக்கூடாது. ஹவர்ஸ் 2 எல்இடி வைக்கிறீங்க. 2 ஒயிட் எல்இடி வச்சீங்கன்னா ம். ஒரு 2 ஒயிட் எல்இடி 3 mm இருக்கும். கடையில் விற்கிறதா 3 mm சொன்னீங்கன்னா கொடுப்பானுங்க. அது ஆமா, இருக்கும். ஆமா. அது ஒரு ரூபா தான் வரும். ரூபா 2 வரும். அது இருக்கட்டும். அதை வாங்கி 2 கனெக்ட் சரி, பண்ணிக்கிறீங்க. சரி. 2 பிளஸ் 2 மைனஸ் முறுக்கி விட்டு ம். அந்த 2 பிளஸ் ம். மைனஸ் லெக்ல ஒன்னும் பிளஸ் மைனஸ் முறுக்கி விட்டுங்க. சீரியல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ம். கொடுத்ததுக்கு அப்புறம் பிளஸ் ம். மைனஸ்ல வந்து ஒரு கிளிப் போடு. இதுக்கு எலக்ட்ரிக் கிளிப் இருக்கு. சின்னதா கிளிப் இருக்கு. கிளிப் போட்டு அதுல முறுக்கி விட்டு உட்கார வச்சு. ஆமா, ஆமா. தெரியுது. ம். நான் கூட படம் சரி, சரி, போட்டிருக்கேன். சரி. பாத்தீங்களா? படம் போட்டிருப்பேன் பார்த்திருப்பீங்க. வேணா உங்களுக்கு அனுப்புறேன். அந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ஓகே. அது எனக்கு பண்ண இதெல்லாம் ஆர்வம் தான். நமக்கு அந்த அளவுக்கு ஐடியா கிடையாது பிசிக்ஸ் அப்ப. சார் ஆனா அதெல்லாம் சின்ன கிடையாது. சின்னதெல்லாம் நான் இதுதான் இது நமக்கு வந்து நாம யாரு தெரியுங்களா? அங்க நான் இது செய்முறை, இது பகுத்தறிவு பயன்படுத்துறது. நான் பகுத்தறிவு வச்சு ஆமா, தமிழ் ஆமா. மொழியில தான் கண்டுபிடிச்சேன். பகுத்தறிவு தான் பயன்படுத்துறேன். என்னையாட்டு ம். பகுத்தறிவு ஏங்க நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் பேசுறது சாதாரண விஷயமா? எவனும் கிட்ட வர முடியாது. எவனும் ஆமா, ஆமா. டெஸ்க்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கிற 10 ரூபா செலவுல ப்ரூவ் பண்ணியிருக்கேன். 10 ரூபா செலவுல ம். அப்புறம் இன்னொன்னு சார், நீங்க இத வந்து எல்லாருக்குமே ஓப்பனா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, இத வந்து அவங்க வேற ஏதாவது மெத்தட்ல அவங்க ஏதாவது ஒண்ணும் பண்ண தீர்க்கறதுக்கு முடியாது. ஏதாவது ஒண்ணும் பண்ண முடியாது. பேரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர் வாங்கியாச்சு. பண்ண நல்லதுதான். பண்ணட்டுங்க. இல்ல அதுக்கு சொல்றேன். நீங்க எல்லார்ட்டயும் ஓப்பனா அத சொல்லாம, யாரு இப்ப மெயினான ஆளோ அவங்களுக்கு மட்டும் இந்த இல்ல சர்க்யூட்ட ஆர்என்டி டைப் பண்ணி அந்த அது மாரி எங்க உண்மையில எங்க செய்ய தெரியுங்களா? உண்மையாலுமே இது ஒரு செட்டில் தான் செய்ய முடியும். தனியா வந்து இப்ப நான் சொல்ற ப்ராஜெக்ட் இந்த 10 ரூபா செலவு நீங்க யார் வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க சரி, பெரிய சரி. நீங்க வண்டி ஓட்டணும், வாகனம் ஓட்டு, விமானம் ஓட்டணும்னா அது எங்க யூனிவர்சிட்டியில தான் பண்ணணும். ஓகே, ஓகே, ஓகே. சும்மால யாரும் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து சார் நான் ம். பண்றது 22 கிராம் தான். அதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டியூரோசெல் பேட்டரி வெயிட் 22 கிராம். உள்ள ஒரு கெமிக்கல் பாத்தீங்கன்னா 6 கிராம் தான் இருக்கும். 7 கிராம் தான் இருக்கும். ஆமா, ஆமா, அந்த ஆமா. 7 கிராமே வந்து 100 நாளைக்கு எரியுதுன்னா 60 ஆம்பியர் கொடுக்குதுன்னா 20 கேஜி வெயிட். 20 கிராம் எங்க 20 கேஜி எங்க ம். 20 கேஜி வச்சீங்கன்னா சின்ன காரே ஓட்டிடலாம். சின்ன ம். காரே மாருதி கார் ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கெமிக்கல்லாம் வேணும் உங்களுக்கு. ஆராய்ச்சி பண்ணணும். கெமிக்கலுக்கு என்ன கெமிக்கல்? வெறும் கிராஃபைட் தான். கிராஃபைட், அலுமினியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு கடல் மணல். கடல் சோடியம். இருக்கிற அந்த மோனோசைட் மணல் உள்ள போட்டே வேலை செய்யும். ம். 1 கோடி ஆண்டுக்கு வண்டி ஓடும். 1 கோடி ஆண்டுக்கு வண்டி ஓடும். நான் உயிரோடு இருக்க சரி, மாட்டேன். சரி. ஏன்னா கிராஃபைட் ம். அந்த தோரி அந்த மோனோசைட்டுக்கு வேற ஒண்ணும் இல்ல. மோனோசைட்டுங்கிறது வேற இல்ல ஒண்ணுமே இல்ல. சார் கான்செப்ட்லாம் ஓகே தான் சார். இது நம்ம கரெக்ட்டான ஆள நீங்க அப்ரோச் பண்ணி இது பண்ணீங்கன்னா, ஏன்னா நானும் பார்த்தேன் உங்க பொண்ணுட்ட நீங்களும் பேசினே தான் இருக்கிறீங்க. ஆனா ஒரே விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. அங்கேயும் ஏதோ மூவ் ஆகுற மாரி தெரியல. ஆ. சரி நீங்களும் ரொம்ப போராடின்னு தான் இருக்கீங்க. எப்படியாவது இத கொண்டு வந்து ஏதாவது பண்ணி ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு வந்துரணும்ன்ட்டு. ஏன்னா அவங்க இப்பதான் இப்போ ம். எல்லாமே புது சப்ஜெக்ட். ம், ம், ம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். டிபார்ட்மெண்ட் காமிச்சிட்டாங்க. ம், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ம், அது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அது அஸ்ட்ரோபிசிக்ஸ் வானியல் டாப் மோஸ்ட் சயின்ஸ் உலகத்துல. அவங்க டிபார்ட்மெண்ட் எனக்கு இது ம். கரெக்டா எனக்கு புரியுது, ஆச்சரியமா இருக்குது. நீங்க நெக்ஸ்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் போங்கன்னு சொல்லி கைட் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? சரி, சரி, சரி. ஏன்னா ஒரு இல்ல ப்ரொஃபசர் ஐஐடில கூட அப்ரோச் பண்ணலாம்ல சார்? ஐஐடில? ப்ரொஃபசர் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ப்ரொஃபசர் எனக்கு வேணும். அப்பதான் எனக்கு கொண்டு போக முடியும். இப்ப முரளிதரன் பார்த்துட்டாரு, உடனே பதில் கொடுத்துட்டாரு, நாளைக்கு பேசலான்ட்டாங்க.
யாரோ ஒருத்தர் சரி சரி இல்ல வருவாங்க. அவரு அவரு என்ன சொன்னாரு, நான் பேசுறேன், இதுக்கு ரிலேட்டடா யார்ட்ட கான்டாக்ட் பண்ணுமோ நான் அதை உங்களுக்கு கைடு பண்றேன் அப்படின்னு கூட சொன்னாரு அவரு. அது போதும், அது போதும். சென்ட்ரல் சார் ம், ஒண்ணும் இல்ல. இப்ப நான் சொல்ற கான்செப்ட் அவங்க நினைச்சாங்கன்னா ம், நாம காரைக்குடியிலே பண்ணலாம். ம், காரைக்குடியில வந்து சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு சார். உலகத்திலே பெரிய நிறுவனம். அதாவது அது ஓகே காரைக்குடி ஓகே இருக்கிற செக்ரின்னு சொல்லுவாங்க. செக்ரி, காரைக்குடி செக்ரி வந்து ரொம்ப ஃபேமஸ். 1500 ஏக்கராவில் வந்து முத்தைய செட்டியார் அன்பளிப்பா கொடுத்தது தான். அதெல்லாம் இருக்கட்டும். நான் உள்ள போய் சரி பார்த்துட்டு சரி. வந்தேன். நானும் என் பொண்ணு உள்ள நான் போயிருந்தோம். பிறந்த ஒரு காரைக்குடி தான், எங்க அம்மா ஒரு காரைக்குடி. வெரி குட், வெரி குட். இந்த காரைக்குடி ஆ, அந்த 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 காலேஜ் இருக்கு. அழகப்பா செட்டியாரா முத்தைய செட்டியார் அன்பளிப்பா கொடுத்தது தான் நினைக்கிறேன் இல்லையா? ம். சரி 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 சரி. அங்கதான் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அவங்க தான் வந்து பேட்டரி டிசைன் பண்றாங்க. ஆனால் அவங்களும் ம், என்ன ம், பண்றாங்க, கெமிக்கல் பேட்டரி டிசைன் பண்றாங்க, லித்தியம் பேட்டரி டிசைன். எல்லாம் டோட்டல் ஃபெயிலியர் சார். எல்லாமே அது க்ளோஸ்டு சர்க்யூட். அதெல்லாம் என்னது ம், 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 சார்? ஓபன் சர்க்யூட் வரணும். ஓபன் சர்க்யூட் என்னன்னு தெரியாது யாருக்குமே. ஓபன் சர்க்யூட் என்னன்னு ம், ம். அதுக்கு தான் சரி நான் சரி. சொல்றேன். இப்ப நான் எதுக்கு உங்களை செய்ய சொல்றேன்னா, இந்த ஓபன் சர்க்யூட் என்னங்க ம், உலகத்துல ஃபர்ஸ்ட் நான் தான் உலகத்துல நான் தான் முதல்ல கொண்டு வராங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே. இது கண்டுபிடிச்சு 6 மாசம் தான் ஆச்சு. இப்பதான் என் பொண்ணுக்கு சொல்லி அவங்க ம், செஞ்சு பார்த்துட்டாங்க. செஞ்சு பார்த்து நேரடியாக ப்ராஜெக்ட் காமிச்சிட்டாங்க. ரைட் எரியுது பார்த்துன்னு எல்லா ம், அங்க ப்ரொஃபசர் ஆச்சரியப்படுற எப்படி இது ஒரு அதாவது கிராஃபைட் ம், வந்து வர்ஸ்ட் கண்டக்டர் புரியுதுங்களா? ம், ம், அது ஒரு செராமிக். இந்த செராமிக் சார் அது ம், உண்மையில ஒரு அந்த செராமிக்கா இருந்தங்காட்டி தான் அது என்ன பண்ணுது, ம். ஸ்பாஞ்ச் மாதிரி வெளியே இருக்க நைட்ரஜன் உள்ள உறிஞ்சுது. ஓகே ஓகே. அது நேச்சுரல் செராமிக். அது அந்த அந்த நேச்சுரல் செராமிக் ம், இருந்தா தான் அது உறிஞ்ச முடியும். அது வந்து கோடிக்கணக்கான கேப் உள்ள இருக்குது. அந்த கேப் அது ம். பிளாக் ஹோல் மாதிரி ஜிவ்வுன்னு உறிஞ்சிடும். என்னது பிளாக் ஹோல் மாதிரி? தரநூரியம். ஆமா. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா இந்த பூமியில ஹீட் இருக்குது பாருங்க. ஹீட்டும் ஆமா. ஃபிரிக்ஷன் இருக்கிறனால தன்னுடைய எனர்ஜி அதுக்கு பத்த மாட்டேங்குது. ஆ. அதுக்கு தான் அந்த உள்ள அதுக்குள்ள எல்லா எல்லா அல்கலைன் பேட்டரி பார்த்து சாலிட் பேட்டரி பார்த்து அல்கலைன் பேட்டரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பயன்படுத்துவாங்க, ம், அல்லது வந்து மேங்கனீஸ் டை ஆக்சைடு ம். பயன்படுத்துவாங்க, அல்லது அமோனியம் குளோரைடு பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த ஓகே. பொட்டாசியம் கே ம், பயன்படுத்த ரொம்ப பவர். ஏன்னா பொட்டாசியம் கே வந்து என்ன கேட்டீங்கன்னா ஐசோடோப். பொட்டாசியம் வந்து ஐசோடோப் உண்டு. ஓகே. ஐசோடோப் இருக்கிறத நீங்க பயன்படுத்தணும். என்னது ம், ம், ம். அது K40 சொல்லுவாங்க. ஐசோடோப் K40. அந்த K40 என்ன பண்ணுதுன்னா இதுக்கு தூண்டி விடுது. ம், அங்க உள்ள கிராஃபைட் பொடி இருக்கு இல்லையா, அந்த கிராஃபைட் தூண்டிட்டு வெளியில வெளியில ஃபிட் பண்ற பாருங்க, அதோட ஓகே. கனெக்ட் பண்ணிக்குது. அதோட ஓகே ஓகே. ஆ. அது கனெக்ட் பண்ண இண்டக்ஷன் கிடைச்ச உடனே அது வெளிய இருந்து நைட்ரஜன் பிளாக் ஹோல் மாதிரி உறிஞ்ச ஆரம்பிக்குது. ஏன்னா இது ஸ்பாஞ்ச் எஃபெக்ட் இருக்குது. எதுக்கு? ஓகே. இந்த கிராஃபைட் பாத்தீங்கன்னா ம். அந்த மைக்ரோஸ்கோப்பில் பாத்தீங்கன்னா 1 கோடி கேப் இருக்கும். சர்க்யூட் அதுவே க்ளோஸ் பண்ணிக்குது ஆட்டோமேட்டிக்கா. அந்த கேப்புக்குள்ள போறப்போ டெமாலிஸ் ஆகி எனர்ஜி ம், உள்ள பண்ணிட்டு ம், வெளியே தள்ளாரு. அதாவது ஒரு ஸ்பாஞ்ச் எப்படியோ அந்த டஸ்ட் எல்லாம் வெளியே நிறுத்திட்டு ம். எனர்ஜி அந்த எசன்ஸ் மட்டும் உள்ள இழுக்கிற மாதிரி உள்ள போறப்பவே அது ஓகே ஓகே. பிரிச்சிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா இதே இப்ப பாருங்க அந்த நேரத்துல நைட்ரஜன் வரணும் பாருங்க. இப்ப நைட்ரஜன் ம், 14 இருக்கிறனாலதான் இது சக்சஸ் ஆகுது. ம், ம். நைட்ரஜன் சக்சஸ் ஆகாது. ஓகே ஓகே. அப்ப சரி சார், இப்ப பூமி அட்மாஸ்பியர்ல நைட்ரஜன் இருக்கு சார். பூமி விட்டு நம்ம தாண்டி வெளில போனா அங்க நைட்ரஜன் இருக்குமான்றது யாருக்கும் அங்க தெரியாதுல்ல. நியூட்ரான் இல்லாத அங்க இடம் உலகத்தை அத பிரபஞ்ச பூரா நியூட்ரான் உண்டு. எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இருக்கிற இடத்துல இது வேலை செய்யும். ஓகே ஓகே. ஓ. நமக்கு நியூட்ரான் தான் தேவை. ஆமா ஆமா ஆமா. இது என்ன ஆமா, பண்ண தெரியும்? அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே ஆல்ரெடி. அதேதான் இந்த கார்பன் என்ன பண்ணும் இப்ப இப்ப நைட்ரஜன் ரெடியா நைட்ரஜன் என்ன பண்ணுங்க நியூட்ரான் தான் வெளியே தள்ளுது. என்னது ஆமா. இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்க நியூட்ரான் நியூட்ரான் வெளியே தான் வருது. நியூட்ரான் உட்கார்றதுக்கு ஒரு கேப் வேணும். நியூட்ரான் எங்க போய் ஒரு உட்காருன்னா ஆட்டம். எல்லாமே அணுனாலதான் ஆயிருக்கு. இப்போ எல்லா இடத்துலயும் தூம்பிலும் இருப்பான்னு சொல்ல எல்லாமே அணுதான். அணுக்குள்ள எலக்ட்ரான் நியூட்ரான் பியூட்ரான் எல்லாமே இருக்கு, காமனா தான் இருக்குது. சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க போனாலும் அப்ப நீங்க சொல்ற கான்செப்ட் ஒர்க் ஆகும். அப்ப அங்க விண்வெளியில அதாவது பூமியில காத்து இருக்குது. அதை பத்தி கவலை இல்ல. அது இன்னொன்னு தெரியுமா ம், உங்களுக்கு? ம், உரம் தயாரிக்கிறதுக்கு ம். நைட்ரஜனை வந்து அப்சர்வ் பண்ணி உரமே தயாரிக்கிறாங்க. ஆ. நைட்ரஜன் கேஸ் இருக்குல்ல, நைட்ரஜன் கேஸ் கார் கடிக்கிறேன் இதுக்குள்ள அடிக்கிறீங்க இல்லையா, அதுல இருந்து காத்துல இருக்க நைட்ரஜன் பிடிச்சி உள்ள ம், கொடுத்துரும். ம். ஓகே அது ஓகே. கூலிங்கா ம். மாறும். அது உண்மை நைட்ரஜன் இஸ் கூலிங். புரியுதா உங்களுக்கு? கரெக்ட் தான் சார். இப்போ ஒரு பாக்கெட் எல்லாம் பண்றானுங்க, இந்த லேஸ் இதெல்லாம் அது உள்ள நைட்ரஜன் கேஸ் வச்சுதான் அடிச்சு விடுறானுங்க. ஆமா, அது ஒரு எதுக்கு முறை தெரியுங்களா? அது அப்படிதான் இருக்கு. ப்ரெஷர் மிஷின் மாதிரி மாறும். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, கரெக்டா வந்துட்டீங்க. நைட்ரஜனை வந்து வெடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், நைட்ரஜன் வந்து கூலிங்க்கும் பயன்படுத்தலாம். கூலிங்க்கு பயன்படுத்தலாம். ஆமா. இப்ப செமன் எல்லாம் கரெக்ட். ஆடு மாடு செமன் எல்லாம் நீங்க பதிவு பண்றீங்க.
லிக்விட் நைட்ரஜன் நம்ம மேல பட்டாலாம் அப்படியே நம்ம உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆகி அப்படியே தூள் தூள உடஞ்சிருவாமா சார்? அப்படியா? ஆமா ஆமா, உண்மைதான். சரி சரி. ஆனா அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கிரையோஜெனிக்னு சொல்லுவாங்க. கிரையோஜெனிக்னு கிரையோஜெனிக் மெத்தடு. மனுஷனை உள்ள போட்டு வச்சுட்டீங்கன்னா 1 கோடி ஆண்டு ஆனாலும் மனுஷன் ஒண்ணுமே ஆகாது. கல்லு மாதிரி ஆயிடுவான், அப்படியே இருக்கும். நீ மீன் பாறை இருக்குல்ல, மாதிரி ஆயிடுவான். உயிரோடு இருக்கிற மீன் உள்ள போட்டீங்கன்னா நீங்க 1 கோடி ஆண்டுக்கு அப்புறம் பிரிச்சு பாத்தீங்கன்னா அந்த மீன் உயிரோடயே இருக்கும். மனுஷன் வந்து மனுஷன் அந்த மனுஷனுக்கு வந்து தானாவே அப்படி வரணும். அந்த எந்த ஆர்டிபிஷியல் எதுவும் செய்ய முடியாது. மனுஷனுக்கு மட்டும் நேச்சுரலாவே செய்யணும். ஓகே ஓகே. மனிதன் வந்து ஃப்ரீசர் பண்ண முடியாது. பண்ணனா அவன் முடிஞ்சிருவாக்காது. அவன் விண்வெளியில போய் வாழ்றதுக்கு தான் நமக்கு நீ போய் முன்னேறதுக்கு தான் இந்த அறிவை கொடுத்து அங்க போய் இனப்பெருக்கம் பண்றதுதான் இயற்கையோட வேலை தவிர, மற்றபடி நீங்க ஆடு மாடு மனிதனுடைய விந்த கூட ஃப்ரீஸ் பண்ணலாம். முழு மனிதனை உயிரோட ஃப்ரீஸ் பண்ண முடியாது. மனிதனுடைய விந்தை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஆடு மாடு விந்தை ஃப்ரீஸ் பண்ணலாம். அது வந்து விலங்கு மாறு 5ஆம் அறிவு தான். விந்துக்கு வந்து 5 அறிவு தான். ஓகே ஓகே. அது டெவலப்ல தான் 6ஆம் அறிவு வரும். வள்ளலார் மாதிரி இருந்தவங்க எல்லாம் வந்து ஒளிவடையா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒளிய நம்ம தேகத்தை இங்க விட்டுட்டு மேல பிரிஞ்சு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க சார். அது வந்து விண்வெளிக்கு தான் போயிருப்பாங்க. எப்படி ஆனான்னு தெரியாத அனுமானிக்கலாம். அனுமானிக்கலாம் என்ன ஆனாருன்னு. சொல்ற கான்செப்ட் விண்வெளிக்கு, அதாவது நம்ம உடம்பு செத்த மாதிரி இருப்பாங்க, ஆனா அவங்க உடம்புல இருந்து ஆன்மா மட்டும் பிரிஞ்சு போய் ஆராய்ச்சி பண்ணி திரும்ப உள்ள வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இல்ல அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் நீங்க விண்வெளிக்கு போறது சொல்றீங்களா, இல்ல இந்த உடம்போட சேர்த்து அப்படியே கொண்டு போறது? இல்ல பூமியில இனப்பெருக்கன்ற மாதிரி விண்வெளியில இனப்பெருக்கம் பண்ற, பூமியில விவசாயம் பண்றாங்க. அது வள்ளலாருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. பூமியில இப்ப என்ன வள்ளலார் இல்ல, நிறைய சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாயிருந்தெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் இது கிடையாது. அது கிடையாது. இந்த 800 கோடி மக்களும் விண்வெளியில போய் குடித்தனம் பண்றோம். அங்க போய் குடும்பம் நடத்துறான். இந்த சித்தர்களா மாறித்தான் அங்க போறேன். என்ன சித்தர்களை மாறி அங்க குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுக்குவேன். நானே போய் அங்க குழந்தை பெற்றுக்குவேன். நானே போய் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், மனிதனோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அறிவு தான் இது. இப்பதான் 7ஆம் அறிவு. அதனாலதான் இது சக்சஸ் ஆகுது. எது இந்த கிராஃபைட் நான் கிராஃபைட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் தமிழ் மாணவன் சார். நான் தமிழ் படிச்சவன், புரியுதா? நான் பியூசி தமிழ்ல தான் படிச்சேன். பியூசி நான் படிச்சதே தமிழ் தான். வரலாறு, பொருளாதாரம் 2த்துக்கு படிச்சேன் 1 வருஷம். அதுக்கப்புறம் சொல்றாங்க சார், நம்ம அட்மாஸ்பியர் விட்டு வெளில போயிட்டாலே எல்லாமே அயனைஸ் ஆயிடும், டோட்டலாவே வந்து பஸ்பம் ஆயிடும்ன்றாங்க. அது கரெக்ட் தான். அப்ப அது கரெக்ட் தான். அதுக்கு தான் ஆர்டிபிஷியல் செயற்கையே நம்ம வீடு கட்டுறோம். பிரஷர் சூட் மாதிரி. சரி சரி. பிரஷர் சூட் தான். விண்வெளி வீரர்களுக்கு அதே மாதிரி நீங்க விண்வெளியில போய் விண்வெளி வீடு கட்டுறாங்களா, பிரஷர் சூட் தான். நாம பிரஷர் சூட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம அது எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி அங்க கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்ம நீங்க பூமி மாதிரி இன்னொரு பூமி படைச்சிடலாங்க. நம்ம 35 டிகிரி உள்ள கொண்டு வந்துடலாம். நம்ம இருக்கிற இடம் 35 டிகிரி இருக்கும். அங்க வந்து எதுவுமே உடையாது, எதுவும் டேமேஜ் ஆகாது. நம்ம வந்து ஆர்டிபிஷியலா டூம் பண்ணிக்கலாம். அது வந்து செயற்கையான விண்வெளி வீடு. அது வந்து ஃப்ளோட்டிங் காலனி மாதிரி மிதந்துட்டே போற மாதிரி கட்டிக்கிட்டே இருக்கலாம். அது ஒண்ணு நாம மிதந்துட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி அங்கேயே மிதந்துட்டு இருக்கலாம். நம்ம வந்து பாதுகாப்பு கவசம் போட்டுக்கலாம். அங்க கோடிக்கணக்கான பாறைகள் இருக்கு, நிறைய மினரல் இருக்குது. நம்ம எலக்ட்ரிசிட்டி வச்சு பிரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். எலக்ட்ரிசிட்டி வச்சு உடைச்சு. மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு சார். எல்லாமே மனிதனுக்காக தான். மனிதன் சாக அப்படி இருந்ததுனாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்தது ஏதோ பெரிய பெரிய சித்தர்கள் எல்லாம் இருந்தாங்க, 18 சித்தர்கள். அப்ப அவங்க எல்லாம் இந்த முயற்சியில ஈடுபட்டு இருப்பாங்கல்ல சார்? அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு இந்த அறிவெல்லாம் கிடையாது. திருவள்ளுவர் மட்டும்தான் அந்த அறிவு உடையவர். மற்ற யாருக்கு அந்த அறிவெல்லாம் கிடையாது. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாரு. திருவள்ளுவர் தான் ஃபைனல். திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, அறிவை வைத்துக் கொண்டு பிரச்சனை தீர்க்க கற்றுக்கொள். அதுதான் 7ஆம் அறிவுன்ட்டு போயிட்டாரு. அறிவை வைத்து பிரச்சனை தீர்வு காணுட்டாரு. பிரச்சனை சொல்லாதேன்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். பிரச்சனை சொல்லாத, அறிவை வைத்துக்கொண்டு தீர்வு காணு. அறிவை வந்து கருவியா மாற்று, விழிப்புணர்வு கருவியா அறிவை வந்து கருவியா மாற்று அப்படின்னு சொன்னது அவருதான். அதனாலதான் பகுத்தறியா இதெல்லாம் வெங்கடேசன் சொன்னதுதான். வெங்கடேசன் சொன்னதை வச்சு நான் டெவலப் பண்ணிருக்கேன். வெங்கடேசன் உயிரோட இருந்த அவரு வந்து சமாதி அடைஞ்சிட்டாரு. அவர் 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்ப உயிரோடு இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, எங்கேயே தூக்கிட்டு போயிருப்பாரு. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணா எப்போ சாவே கிடையாதுன்னு சொல்லிருந்தீங்க. எப்படி சார் இருந்தாரு? நீங்க நினைச்சே சாகலாம். அந்த மாதிரி. அதுதான் நாம நினைச்சே சாகறோம். நீங்க நினைச்சே சாக சொல்றதுதான் இயற்கை சட்டமே.
அந்த மாதிரி தான் அவரும் விட்டு இறந்துட்டாருங்களா? அவ்வளவு போர் அடிச்சாருன்னு அவருக்கு. ஆமா, எப்படி இருந்தாரு என்ன அந்த வரலாறு எனக்கு தெரியாது. சரி 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 சரி. அதெல்லாம் நான் அந்த அந்த ரிசர்ச் நமக்கு தான் ஒரு சயின்ஸ் தான் முக்கியம். நம்ம இண்டிபெண்டா உள்ள போக மாட்டோம். இல்ல இந்த கான்செப்ட ஃபாலோ பண்ணா நமக்கு நம்ம தான் எப்ப நினைச்சாலும் சாகலாம்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்காக ஆமா, நான் கேட்டேன் அது வேற. இயற்கை. அப்படிதான் சித்தர் நூல்கள் அப்படிதான் சொல்லுது. சித்தர் நூல் அப்படிதான் சொல்லுது. ம். சரி சரி. நான் இருந்துப்பேன் இப்போ, நான் அதை நோக்கி நகர்றேன். ம். சித்தர் நூல்கள் அப்படிதான் ஆனா சொல்லுது. அவர் உயிரோட கூட இருக்கலாம் வெங்கடேசன் ஐயா. அது யாருக்கும் தெரியுங்க. இப்ப என்னை பேச வைக்கிறது கூட அவரா இருக்கலாம். இப்ப எனக்கு இவ்வளவு அறிவு கொடுக்குறாருன்னா அந்த எப்பவுமே அவர் நினைச்சிட்டு தான் இருப்பேன் நானு. சரி சரி சரி. அது அது இருக்கதான் செய்யும். அது வெங்கடேசன் கான்செப்ட் உள்ள வாங்கிட்டு இல்லையா, அவ்வளவுதான். அது யாரு, ம். நான் என் உயிரை புரிஞ்சாலும் என்னோட உயிர் வந்து வெங்கடேசன் பத்தி பேசிட்டே தான் இருக்கும். ஆமா ஆமா. என் பொண்ணுக்கு இப்பதான் புரியுது. ஓ, என்ன வேலை செய்யறா அப்படின்னு. அப்ப தைரியமே ஏங்க, ஒரு இங்கிலாந்துல போய் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ம். போய் இந்த மாதிரி ஒரு ம். பேட்டரி எரியுதுன்னு காட்டி அவங்க ஆமா இது உண்மை ஆச்சரியமா தான் இருக்குன்னு சொல்ல வைக்கிறது சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். ம். சாதாரணமா சரி காமிச்சிட்டு சரி. வந்துட்டாங்களே. காமிச்சிட்டு நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு, நீங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் போக ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அங்க எப்படி டைரக்டா ஒரு ஆசிரியர் சந்திக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைச்சோம்னா போய் ஒரு ஆசிரியர் பார்க்க முடியாது. நம்ம கதவை தட்டிட்டு வணக்கம் சொல்லிட்டு உள்ள போயிடலாம். நம்ம இந்தியால அப்படி இருக்குது. ஆனா அங்க அப்படி இல்லை. இமெயில் போட்டு அவன் பார்த்து புண்ணாக்காய் புடலங்காய் அப்புறம் தான் போகணும். ம். அந்த நாடு முன்னேறாதுங்க. இல்ல எப்படி வேற மேனேஜ்மெண்ட்ல காமிச்சா அவங்க இந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் எடுத்துன்னு போயிடுவாங்கல்ல. டைரக்டா நம்ம போய் தேடுறதுக்கு மேனேஜ்மெண்ட்ல எடுத்துன்னு போயிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு அவங்க ரூட் பண்ணி அதுக்கு விடுவாங்கல்ல. யாருன்னா அந்த ப்ரொஃபசர், உங்க அந்த கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்டெப் எடுக்கணும். கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்டெப் எடுக்கணும். இவங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஆமா, கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணணும்னா அந்த டிபார்ட்மெண்ட் அந்த இப்ப என் பொண்ணுக்கு வந்து என் பொண்ணு காமிச்சது அஸ்ட்ரோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் முதல்ல உங்க வாத்தியார் போய் காட்ட சொன்னேன். அதுதானே முதல் ஸ்டார்டிங். வாத்தியார் போய் வாத்தியார் வந்து வியப்படையணும். முதல்ல வாத்தியார் வியப்படையணும். முதல்ல அவர் வாத்தியார் வியப்படையணும். ஓகே ஓகே. இப்ப எல்லாரும் பேசிக் படிச்சுட்டு வந்தவங்க தானே. நீங்க தனி டிபார்ட்மெண்ட் வந்து படிக்கிறீங்க தவிர பேசிக் நீங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்காம எப்படி நீங்க ப்ரொஃபசர் ஆக முடியும்? ஃபண்டமெண்டல் படிக்காம எப்படி வர முடியும்? ஆமா ஆமா. அவருக்கு வந்து எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் ஏன் போக சொல்றாருன்னா, எனக்கு வந்து அஸ்ட்ரோபிசிக்ஸ் அதுல நான் வந்து பேசிக்க பார்க்கும்பொழுது இது எப்படி இது கிராஃபைட் வந்து ஒர்ஸ்ட் கண்டக்டர், அந்த ஒர்ஸ்ட் கண்டக்டரா இருந்து எப்படி அதோட என் பொண்ணு சொல்லியது குவாண்டம் டனலிங் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும் பொழுது, குவாண்டம் டனலிங் வேலை செய்யுதா இந்த வார்த்தையில எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. குவாண்டம் டனலிங்ல வேலை செய்யுது, பீட்டா டேக்கல வேலை செய்யுது, தோரியம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லும் பொழுது அவர் மிரண்டுட்டாரு அவரு. ஓகே ஓகே ஓகே. இது எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது, தயவு செய்து நீங்க எலக்ட்ரானிக் போகட்டாங்க. என்னது நீங்க இமெயில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. இமெயில் போட்டாங்க. அவங்க இமெயில் போட்டாச்சு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, பார்ப்பான். பார்த்துட்டு முதல்ல வர சொல்லுவான். கரெக்டா 15 நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பான். 5 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் நம்ம ஏற்கனவே நாம வந்து லேப்டாப்ல வச்சிருக்கோம். எடுத்து டக்கு காட்டுறேன். இந்த பேட்டரி கையில காமிச்சா போதும். பேட்டரியே கையில காமிச்சா அது எரிஞ்சிட்டே இருக்குது. அங்க இங்கிலாந்துல எரிஞ்சிட்டு இருக்கு. ஊருக்கு வந்துட்டாங்க. மறுபடியும் 10 நாள் கிளம்பி போவாங்க. அங்க எரிஞ்சிட்டே இருக்குது. அங்க அது அவன் டீலர் நோட் பண்ணிட்டே வர்றாங்க. நீங்களே செஞ்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரி சரி. உங்க பையன் ஒண்ணு செய்ய சொல்லுங்க. உங்க பையனை அவனை வந்து இதுல கொண்டு வரலாம். எதை கொண்டு வரலாம்? சின்ன பையன் வந்து அவனும் பிடெக் தான் படிக்கிறான். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வேற காலேஜ்ல படிக்கிறான். அவன்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரிடான்ட்டு. அவனு பார்த்துட்டு இந்த கான்செப்ட் நல்லா தான் இருக்கு, புதுசா வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொன்னான். சரி நீ இது மாதிரி ஒன்று செஞ்சு பாடுற அப்படின்னு சொல்லிக்கிறேன். செஞ்சு பாக்கிட்டுங்க. 20 ரூபாய் செலவு செஞ்சு அவனுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. நம்ம மூளை பகுத்தறிவு பயன்படுத்த சொல்லுங்க. பகுத்தறிவு என்கிட்ட பேச சொல்லுங்க. செஞ்சு பார்த்துட்டு அப்படியே பேச டெய்லி மல்டிமீட்டர் செக் பண்ண சொல்லுங்க. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, சாதாரண மல்டிமீட்டர் வச்சீங்கன்னா பிளஸ் மைனஸ் வச்சா ரீடிங் காட்டும். இது பிளஸ் மைனஸ் ரீடிங் காட்டாது, ஜீரோ காட்டும். சரி சரி சரி. இது பிளஸ் பிளஸ் ரீடிங் காட்டும், மைனஸ் மைனஸ் ரீடிங் காட்டும். வித்தியாசமா இருக்கு. என்னது பிளஸ் பிளஸ் ரீடிங் காட்டும், மைனஸ் மைனஸ் ரீடிங் காட்டும். அது மட்டும் இல்ல, இந்த நீங்க சொன்னீங்க பாருங்க 100 நாள் ஆம்பியர் கணக்கு போட்டு 60 ஆம்பியர். 60 ஆம்பியர் எங்க இருந்து வரும்? ஆமா ஆமா. 6 ஆம்ஸ் அதிகபட்சம் கொடுக்கும். அது அதிகபட்சம் 6 ஆம்பியர் தான். நீங்க இந்த 1.5 வோல்ட் டபிள்யூ பேட்டரி 6 நாள்ல காலி ஆயிடும். 6 நாள்ல காலி. கண்டினியூ எரியணும். கண்டினியூட்டி நீங்க வேண்டி எரிச்சு பாருங்க. ஆமா ஆமா. நீங்க 4 பேட்டரி வாங்கிட்டு ஒண்ணு வந்து டைரக்டா என்ன பண்றீங்க, பழைய க்ளோசர் சர்க்யூட்ல போட்டு டைரக்டா எரிய விட்டுருங்க. 6 நாள் சேர்த்து போயிரு. இதை என்ன பண்றீங்கன்னா கிராஃபைட் குச்சி ஒட்ட வச்சு செக் பண்ணி பாருங்க, 100 நாள் எரியும். சரி சரி. இதுதான் விஷயம். பண்ணி பார்த்துட்டு கூப்பிடுங்க. சரிங்களா? நன்றி. நான் கூப்பிடுறேன். அது கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டரி கிடைச்சுனா கூட நீங்களும் அதை
அடுத்த பெரிய பல்போ இல்ல ஃபேன் அந்த இது மாதிரி ஏதாவது ஓடுதான்னு வரைக்கும் மட்டும் அது அல்கலைன் பேட்டரியில இது வரைக்கும் பெரிய பேட்டரி இருக்கிற மாதிரி சாலிட் பேட்டரி இது வரைக்கும் பெருசா இல்லையே, உலகத்துல எங்கேயும் தயாரிக்கலையே. கிடைக்கலையா? சரி சரி. உலகத்துல கிடையாது, உலகத்துல கிடையாது. கிடையாது. சாலிட் பேட் வெவ்வேறு மாதிரி இருக்குதே ஓகே. தவிர நான் கிராஃபைட் சாலிட் பேட் வரணும். என்னது? கிராஃபைட் சைடு. ஓகே. கிராஃபைட் இருக்கணும், பொட்டாசியம் கே இருக்கணும். ம். இந்த பொட்டாசியம் கே பத்தி bro, ட்ரிகருக்கு தான். நீங்களே ஒரு பேட்டரி தயாரிச்சிக்க வேண்டியதுதான். ஒரு அல்கலைன் பேட்டரி என்ன அவன் கான்செப்ட்ல பொட்டாசியம் மெக்னீசியம் போட்டு பண்றானா அதே மாதிரி ஒன்னு ரெடி பண்ணிட்டு இதே மாதிரி கிராஃபைட் வச்சு வேலை செய்யலாம் செக் பண்ணா தெரிஞ்சிடும். இல்ல அதுக்கு அது அது சார் 8 கிராம்ல வேலை செய்து அது செய்யும். இப்ப நமக்கு அடுத்து எங்க போனோம், மோனோசைட் மணல் வேணுமே. மோனோசைட் மணல் வந்து தான் நம்ம 1 கோடி ஆண்டு அடிக்க முடியும். சரி சரி. இப்ப அந்த அது மணல் எங்க கிடைக்கும் சொல்லுங்க, நான் அதாவது போய் இது எடுத்துன்னு வர முடிஞ்சா எடுத்துன்னு தரேன். அந்த மணல் எங்க இருக்குன்னா பீச்ல தான் கிடைக்கும். பீச் 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 கடற்கரையில கருப்பு மண்ணா இருக்கணும். கருப்பு மணல். அதுக்கு என்ன தெரியுமா கவுண்டர் இருக்குது, அது கீகர் கவுண்டர்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது ரேடியேஷன் கவுண்ட் பண்றது ஒரு கீகர் முல்லர் கவுண்டர். உங்க பாயிண்ட் சொல்லி பாருங்க, அந்த பாயிண்ட் இருக்குதான்னு கேட்டு பாருங்க. சரி சரி. கைகர் முல்லர் கவுண்ட் கிடைச்சதுனாக்க அந்த மணல் எடுத்து கைகர் முல்லர் கவுண்டர் வச்சு பாத்தீங்கன்னா ரேடியேஷன் அதுல காட்டும். ஓஹோ. அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 மில்லி சீவெட் வந்து 70 மில்லி சீவெட் வரைக்கும் வருதான்னு பாக்கணும். சரி சரி சரி. அந்த அந்த சீவெட் மாதிரி மணல் தான் எடுக்கணும். அந்த மணல் தான் எடுக்கணுங்க. அந்த மணல் தான் அது வந்து இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. இந்தியாவில குறிப்பாக கன்னியாகுமரியில அதிகமா இருக்கு. கன்னியாகுமரியில, கேரளாவுல, ஒரிசாவுல, எல்லா சரி சரி நாடுகளும் சரி. இருக்கு. எல்லா நாடுகளும் இருக்கு. ம். அதிகமா இது ம். கதிர்வீச்சு. அதாவது என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா பாதிப்பு இல்லாத கதிர்வீச்சு. அது ஆச்சரியமா இருக்கு. என்னது ஆ, பாதிப்பு சரி இல்லாத? சரி. அது ஒரு கிரைனைட் பவுடர் தான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த கிரைனைட் மீட்டர் எங்க சார், மீட்டர் எங்க செக் பண்ணுவாங்க மீட்டர்? மீட்டர் நீங்க மீட்டர் அதுக்கு அது அவங்ககிட்ட இருக்கும். யார்கிட்ட? முரளிதரன் இருக்கும். அது புரியுதுங்களா? ஓ, அவர்கிட்ட இருக்குங்களா? நம்ம காலேஜ்ல வச்சிருப்பாங்க, ரேடியோ டிபார்ட்மெண்ட் கட்டாயம் அந்த கீகர் கவுண்டர் வச்சிருப்பாங்க. கீகர் முல்லர் கவுண்டர் பேர், கைகர் முல்லர் கவுண்டர் பேர். கைகர் முல்லர் ஓ. கவுண்டர்னா வேற ஒண்ணும் இல்ல, ரேடியேஷன் எவ்வளவு. அப்ப ஒரு நீங்க ரேடியோ கதிர்வீச்சு கொடுக்கறப்போ அந்த உடம்புல எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. சரி சரி சரி. ரொம்ப ஓவரா போச்சு நாளை இறந்துருவான். என்னது? சரி சரி. அதை அப்ப செக் நானும் பண்ணுவான். அந்த மணல் கிடைக்குதான்னு பாக்குறேன். பார்த்துட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு கூட செக் பண்ணிட்டு ஏதாவது பண்ண ஆமா, முடியுமா அந்த ட்ரை பண்றேன். அதை நீங்க அந்த கீகர் கவுண்டர் ஒண்ணு சொந்தமா வாங்கிக்க. நீங்க யூடியூப்ல போடுறது, இதுல கூகுள்ல போட்டீங்கன்னா, கூகுள் அமேசான்ல போட்டீங்கன்னா வந்துடும். கீகர் முல்லர் கவுண்டர்னு சரி சரி. போடுங்க, கைகர் முல்லர் கவுண்டர் போட்டா வந்துடும். இல்லைன்னா அவர்கிட்ட வாங்கிட்டு போய் ஒரு வாரம் தேடணும். ஒரு 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 ஆ. கிலோமீட்டர் சும்மா ஒரு கை மணல் எடுத்து வந்து செக் பண்ணி ஒரு ம், ம். 10 சாம்பிள் எடுக்கணும். என்னது? 10 சாம்பிள். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு சாம்பிள். இந்த மாதிரி ஒரு 1/2 கிலோ ஒரு சாம்பிள் எடுத்து பையில போட்டுக்க வேண்டியதா, வீட்டுல வச்சு காய வச்சிட வேண்டியது. காய வச்சுட்டு ஓகே. ஒவ்வொரு இடத்துல செக் பண்ணி எது அதிகமா ரேடியேஷன் வருதுன்னு பார்க்கணும். மினிமம் வந்து 70 மில்லி 70 மில்லி சீவெட் வரணும். சீவெட்டுக்கு ஒரு விஞ்ஞானியோட பேரு. சரி சரி சரி. 70 மில்லி சீவெட் வந்துச்சுன்னா உடனே என்ன அப்ளை பண்ணி பார்த்தரலாம் உடனே. ஓகே ஓகே ஓகே. இவ்வளவுதான் அது விஷயம். அந்த மீட்டரோட பேரை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார், எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. அந்த லிங்க் அனுப்புறேன். அந்த நானும் நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஊர்ல இருக்காங்க சீஷோர்ல. ம், அவங்கள்ட்டயும் நான் சொல்லி ஏதாவது சாம்பிள் கலெக்ட் பண்ணி கூட அனுப்ப சொல்றேன். அது மாதிரி இருந்ததுன்னா கருப்பா இருந்ததுன்னா ஆமா. அனுப்பிச்சு நான் செக் பண்ணி என்னங்கிறத நான் உங்களுக்கு சப்போர்ட் அப்படி பண்றேன் சார். இருந்துச்சுன்னா நாம என்ன பண்ணணும், நாம கிராஃபைட் பேட் அது ஒன்றும் பெரிய, நாம வந்து முதல்ல ஒரு ம். ஒரு பரு முதல்ல ஒரு 50 கிராம் செஞ்சு பார்க்க வேண்டியதான். 50 அப்புறம் ஆமா 50 ஆமா. கிராம் 50 கிராம் போதும். நாம ஒரு சும்மா ஒரு இரும்பு குழாய் சாதாரண இரும்பு குழாயே, பைப் குழாய் இருக்கு இல்லையா, அதுலயே செஞ்சு பார்த்துடலாம். இரும்பு குழாய், தகர குழாய், சரி சரி நாமளே தகர குழாயை வந்து செஞ்சு பார்த்துடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. செஞ்சு போய் அடைச்சிட்டு சரி சரி. கிராஃபைட் வந்து அது ஒன்றும் மதிப்பு. கிராஃபைட் வந்து எங்க பார்த்தாலும் சீப். ஆமா ஆமா. ஒரு கிலோவோ 100 ரூபா தான் கிராஃபைட். பொட்டாசியமும் அதுவும் கிடைக்கும், வெள்ளை கிடைக்கும், அதை வாங்கி போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டு இந்த ஆமா. மோனோசைட் மணல், இந்த மோனோசைட் மணல் எங்க அதனாலதான் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மோனோசைட் மணல் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல மணவாளக்குறிச்சி, தேங்காய்பட்டினம், மேலமிதாளம்ங்கிற இடத்துல எல்லாம் வந்து அந்த தோரியம் இருக்கு. அது அது அந்த என்ரிச் பண்றது பெரிய சமாச்சாரம். இந்த அது என்ரிச்சும் தேவையில்ல, ஒரு புடலங்காயும் தேவையில்ல, தூக்கி சும்மா போட்டா போதும். அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அது ஏன்னா அவன் டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே. ஆமா இல்லை நேச்சுரலா அவனுக்கு அது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இது நேச்சுரலாவே ம். நடந்துகிட்டு இருக்குது. அவனுக்கு எந்த கான்செப்ட் பண்றானுங்கன்னா, அது என்னமா ஆ, யூரோனியத்துக்கு அடுத்தது அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் என்ரிச் பண்றது பேசாத, அதுக்கு ஒரு பிளான்ட்டே வச்சு பிரிச்சு எடுத்துட்டு இருக்கானுங்க. பிரிச்சு எடுத்து என்ன பண்ண போறீங்க? ஈரான்காரன் பண்ணிட்டு ம். முடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. ஈரான்காரன் இன்னும் என்ரிச் பண்ணிட்ட ஒரு குண்டை போட்ட அமெரிக்காவை காலியாயிரு. போட மாட்டானுங்க எவனுமே. ம். ஆமா ஆமா ஆமா. அமெரிக்காவுக்காரன் பண்ற அட்டகாசம் கொஞ்சம் அட்டகாசமா பண்றான் அவன்.
பாருங்க எவனே எல்லாம் பேசுறானுங்க, அணுகுண்டு எடுக்க மாட்டானுங்களே, எல்லாம் பேசுவானுங்க, அணுகுண்டு எடுக்க மாட்டானுங்க. ம். அணுகுண்டு ஆமா. எடுத்தான்னு வச்சுக்க நேரம் ஈரான் கொண்டு போட்டுருவான் நேரம். சரி, சரி. அணுகுண்டு மட்டும் எடுக்கவே அப்புறம் மாத்தி மாத்தி போட ஆரம்பிச்சிருவாங்க சார். போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அவன் ரெடியா இருக்கானுங்க. ஆமா. அதாவது அவன் பேர் என்ன, ட்ரம்ப் கொலை செய்யறது ரெடி. 13 பேர் லிஸ்ட்ல வச்சிருக்கானு, கில்லர் லிஸ்ட்ல வச்சிருக்கானு. ஆமா ஆமா ஆமா. என்னைக்கு இருந்த ட்ரம்ப் இன்னும் ஒரு வருஷம் இருக்க போறான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது மூணாவது வர முடியாது இல்ல, அமெரிக்க சட்டப்படி எவனும் வர முடியாதுங்க. ஆமா ஆமா. அவன் இன்னும் 2 வருஷம் இருப்பான், போயிடும். அப்புறம் அவனு ஈரான் வந்து ஒரு அரமான கண்ட்ரி தான் அது. நேர்மையானதான், அவங்க நேர்மையா தான் இருக்கானுங்க. அமெரிக்கா தான் கலப்பி விடுறான் எல்லாத்தையும். அது அந்த 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 பெட்ரோல் தாங்க காரணம். பெட்ரோல் டீசல் இருக்கிறது தான் காரணம். பெட்ரோல் டீசல் என்ன இங்க ஆப்பிரிக்கால போய் மோத சொல்லுங்களா பார்க்கலாம். நம்ம நாட்டுல பெட்ரோல் டீசல் இருக்குதுங்க. உலகத்துக்கு ரெண்டாவது. இதனால 4 பெனிஃபிட் சார் அவங்களுக்கு. ஒண்ணு, அந்த ட்ரேட் ரூட்டை வந்து கேப்சர் பண்றது. 2வது அந்த ஃபியூல வந்து டாலர்ல மெயின்டைன் பண்றது. அப்புறம் 3வது சைனாவை வந்து வீழ்த்துறது. இந்த மாதிரி அப்புறம் அரபு கண்ட்ரின்றது முஸ்லீம் ரிலீஜனை கிளாலி பண்றது. இது 4 பிளான்ல தான் அவன் வந்து இந்த ஒரே போர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. அதாவதுங்க எப்படி சூழ்ச்சியால வெல்ல முடியாதுங்க. சூழ்ச்சி வந்து கொஞ்ச நாள் தான் வேலை செய்யும். ஆமா ஆமா. அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு சுயமரியாதை வருது இல்லையா, அப்ப வரும்போது அடிச்சு அடிப்பானுங்க. செத்தாலும் சாகண்ட பரவாயில்ல, கொல்ல விட மாட்டேன்ருவானு, புரியுதா? அப்படிதான் ஈரான்காரன் போயிட்டு இருக்கான். அவன் செத்தாலும் பரவாயில்ல, நம்ம கொல்லாம விட மாட்டான். லிஸ்டே போட்டானே 13 பேருக்கு சாப்பிடு, முதல் நீதாண்டா அப்படிங்கிறான். இதுக்கு மேல எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி இருந்தாலும் இவனுக்கு சாவு உண்டுங்க. இவனுக்கு எப்படி இருந்தாலும் வேட்டையாடிடுறாங்க இவனு. அதாவது எப்படி இருந்தாலும் வயது 80 ஆகி போச்சுங்க. எப்படி இருந்தாலும் இந்த 2 வருஷம் இருக்கு. அதுக்கப்புறம் தனியா சுத்துவோம் இல்லையா, தனியா சுத்தும் பொழுது ஆளுகளை வச்சு உள்ள வச்சு போட்டு தள்ளிடுவானுங்க. எப்படி இந்த மொசாத் பண்றாங்க அதே மாதிரி பண்ணிடுவானுங்க. இஸ்ரேல என்னங்கிறீங்க? அடேங்கப்பா, உலகத்திலே நம்பர் 1 கொலைகாரன் இஸ்ரேல் தான். பயங்கரமான ஆளுங்க. அந்த கொலைகாரி அது முடிய போகுது. நாம அதனாலதான் நமக்கு அதனாலதான் நம்ம மெய்யல் சித்தர் மெய்யல் வந்து உயிரை நேசிக்கிறது சித்தர் மெய்யல். ஆமா ஆமா. அதனாலதான் நம்ம நம்ம மெய்யில க்ளோஸ் பண்ணதே, காலி பண்ணதே அவனு தானே சார்? ஆமா, அந்த ஆமா, பிரிட்டிஷ்காரன் தான் நம்ம மெய்யில க்ளோஸ் பண்ணானுங்க. ஆமா சார். சரி, 18,000 சித்தர்களை கழுவி ஏத்தி கொண்டிருக்கானுங்க. ஆமா, அதெல்லாம் சொல்றாங்க, என்னமோ இருக்கட்டும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு ஆதாரங்கள் வந்து ரொம்ப குறைவுதான், ரொம்ப குறைவுதான். சித்தர்களை யாரும் சித்தர்கள் வேற, சமணர்கள் வேற. சித்தர்கள் வேற, சமணர்கள். எனக்கு வந்து சொந்த ஊர், எங்க அப்பா ஊர் வந்து புதுக்கோட்டை. நாங்க வந்து அங்க ஆளூர், இது நார்த்தாமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சித்தர் வந்து பள்ளி நடத்தின இடம் அது அந்த காலத்துல. ஆமா, நார்த்தாமலை நான் போயிருக்கேன். நான் போயிருக்கேன். நார்த்தாமலை அங்க வந்து ஆளூர்டி மலைன்னு ஒண்ணு இருக்கும். அதுல என்ன பண்ணிருக்கானுங்க, அந்த காலத்துல அந்த விஜயநகர பேரரசு காலத்துல சித்தர்களை மூட்டையில கை காலெல்லாம் கட்டி அந்த மலையில இருந்து உருட்டி உருட்டி விட்டு கொண்டு இருக்கானுங்க. நார்த்தாமலை போயிருக்கேன். நார்த்தாமலை அங்க இருந்து மெயின் ரோட்ல இருந்து கட் பண்ணி உள்ள போனோம்னா தனியா சித்திரவதைன்ற வார்த்தையே சித்தர்களை வதைச்சு கொண்டதுல இருந்தா வந்தது. ஓ, சித்தர் வதை. சித்திரவதை சொல்றாங்கல்ல நம்ம. ஆமா, சித்தரை வதைச்சு கொண்டதுல அந்த வார்த்தைக்கு உருவாயிருக்கு. ஓ, சித்தர் கூட்டல் வதை, சித்தர் வதை. அருமை அருமை அருமை. இப்பதான் எனக்கு. ஆமா சார். சரி, நான் போய் நார்த்தாமலையில போய் ஒரு நாள் தங்கி இருந்தேன். காலையில சாயங்காலம் இருந்தேன். அருமையானது ஆர்கியாலஜி சொசைட்டி, ஆர்கியாலஜியினுடைய நான் போய் பார்த்தேன். பரவாயில்ல, நீங்களும் எல்லாமே புதுக்கோட்டையில புதுக்குளம் ஒன்று இருந்த ஜட்ஜி சுவாமிகள் கேள்விப்பட. புதுக்குளம் தெரியும் சார். அங்க ஜட்ஜி சுவாமிகள் அதிஷ்டானம் இருக்குது. இருக்கு. அங்க போய் பார்த்த சித்தர்களை பத்தி எல்லா வரலாறு அங்க இருக்குதுங்க. அவங்கதான் ஆராய்ச்சி பண்ணி வெளிநாட்டு சித்தர்கள் உள்ள வந்து தங்கி, வெளிநாட்டு சித்தர்கள் ஏசுநாதர் இங்க வந்துட்டு போனதா சொல்றாங்க. இருக்கட்டும், ஆனா நிறைய வெளிநாட்டு சித்தர்கள் வந்து பூனைக்கண் சித்தன் வந்து வெளிநாட்டுக்காரன் தான். பூனைக்கண் சித்தன், பூனைக்கண்ணனாவே வெள்ளைக்காரன் அர்த்தம். இந்த பூனைக்கண் சித்தன் அவன் வந்து எகிப்துல அடக்கம் ஆயிருக்காரு. பூனைக்கண் சித்தர் எகிப்துல சமாதி ஆயிருக்காரு. அந்த வரலாறு பூரா அங்க இருக்குது. எங்க அந்த ஜட் சுவாமிகள் அதிஷ்டானத்துல சித்தர்கள் வரலாறு அங்க இருக்குது. நான் போய் பார்த்தேன், நேர்ல போய் பார்த்தேன். இதெல்லாம் வெங்கடேசன் தன்னுடைய புத்தகத்துல எழுதி இருக்காருங்க இதெல்லாம். வெங்கடேசன் சாதாரண புத்தகம் வரலையா? இன்னும் நாளைக்கு தான் வருது போல இருக்கு. இன்னைக்கு தான் நம்பரே அமிச்சாங்க, ட்ராக்கிங் நம்பரு. நாளைக்கு தான் வரும் போல இருக்கு. நீங்க அவசரமா லீவ் போட்டு
நான் அதுக்காக தான் ஆபீஸ் கூட போகாம 2 நாள்ல சரி புக்கை வாங்கிட்டு போயிடலான்னு தான் இருக்கிறேன். பார்த்தா இன்னைக்கும் வரல. அட, நீங்க அது வேணும், நீங்க நேரா அப்படி வேணும்னா இல்லைன்னா உங்களுக்கு நகல் அனுப்பிச்சு வைக்கிறேன். தமிழ் நகல் இருக்குது. அதாவது என்னன்னா பிடிஎஃப் நான் கூகுள்ல தேடினேன் சார், பிடிஎஃப் அவைலபிள் இல்லைன்னு வந்தது. அதெல்லாம் வராது, அதெல்லாம் வராது. நான் பண்ணி வச்சிருக்கேன், நான் தமிழ்ல பண்ணி வச்சிருக்கிறேன், ஆங்கிலத்துல பண்ணி வச்சிருக்கிறேன். வேணும்னா அதை அனுப்புறேன், அதை படிக்கலாம். நீ வேணும் ஜெராக்ஸ் எடுக்க, அது உங்களுக்கு நாளைக்கு வந்துருமில்ல. என்ன அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு, அது ஒரு பெரிய விஷயம். சரி சார், சரி சார். இதை ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு இந்த பேட்டரி எல்லாம் செக் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? நன்றி நன்றி. ம். ஓகே சார், ஓகே ரைட்.